So guys, this is pen. I'm opening the pen. I'm close the pen. This is pen. இந்த பேனா வச்சு நம்மளால் எழுத முடியும். ரொம்பவும் நல்ல எழுதுகிற பேனா இது தான். ஏன்னா இப்போ வரையுமே இது வந்து லீக் ஆனாலுமே இப்போ வரையுமே நிறைய பேருக்கு பிடிச்ச பேனாவாக இருக்குது. ஏன்னா இப்போ வரையுமே இந்த பேனா ரொம்ப நல்லா எழுதும்ல. ஆனால் இப்போ வரையுமே இது ரொம்ப நல்ல பேனா. இப்போ வரையுமே நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச பேனா இது தான். ஸோ இந்த மாதிரி எந்த பேனாவும் எழுதவே எழுதாது. இந்த மாதிரி எந்த பேனாவும் எழுதாது. இந்த பேனா பேர் தான் ஹீரோ பேனா. இந்த பேனா மாதிரி எந்த பெண்ணும் எழுதாது. கொஞ்சம் லீக் ஆகும். அடியில் ஒரு டேங்க் இருக்குது, நான் காட்டுறேன். மேலே இருக்க அந்த ஒரு ஸ்டீல் அது மேலே போட்டிருக்காங்க. ஸ்டீலை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லப்பர் மாதிரி இருக்கும். இங்க் ஏற்றும்போது இங்கு பாட்டிலுக்குள்ளே இதை விட்டு இதை அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே விட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை விட்டோம்னா இங்க் அப்படியே சரன் மேலே வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஹீரோ பேனா. இதுதான் இங்க் ஏற்றுற அந்த மாடல். இங்க் இது வரையும் ஏற்றிக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே ஏற்றோம்னா கொஞ்சம் லீக்காக ஆரம்பிக்கும். அதனால் இது வரையும் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஸ்டீல் எது கொடுத்துருக்காங்கன்னா இதுதான். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா, இதை அழுத்தி இதை அழுத்ததுனால உள்ள காற்றெல்லாம் வெளியே போகும். அப்புறம் அந்த இங்கு பாட்டிலுக்குள்ளே விட்டு இதை விட்டோம்னா உள்ளே இருக்க அந்த காற்றெல்லாம் நம்ம அழுத்தின ப்ரெஷர் அப்படியே விட்டோம்னா அந்த இப்படி இங்கு மேலே வந்துடும். இதுக்கு தான் அந்த ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் டீசெண்டாக இருக்குது. இந்த பேனா முடிக்கலாம். நல்லா இருக்கு இந்த பேனா. நல்லா சூப்பராக எழுதும். எழுதுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அருமையான பேனா. அது இங்கே ஊற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக கடந்தது. நான் இப்போ தான் பார்த்தேன். அடியில் ஏதோ பொருள் தேடிட்டு இருக்கும்போது இந்த பேனா இருந்துச்சு. அடியில் ஏதோ பொருள் தேடிட்டு இருக்கும்போது இந்த பேனா இருந்துச்சு. அந்த பேனா எடுத்து பார்த்தேன். இது ஹீரோ பேனாலாம் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தேன் ஹீரோ பேனா ரொம்ப நாளாக இருக்கும் போல் இந்த பேனா அப்படின்னு. எவ்வளோ நாள் ஆகுது இந்த பேனா இருந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. எவ்வளோ நிறைய நாள் கூட இருக்கலாம். ரொம்ப நல்ல பேனா. கொஞ்சம் லீக் ஆகும், அவ்வளோதான். கடுப்பாகும். கையில் இங்க் ஒட்டிக்கணும் பாருங்க. இப்போ லைட்டாக கொட்டிச்சு. சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பேனா நல்லா ஃபேமஸ். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும். அதுக்கப்புறம் நான் 11th 12th படிக்கும்போதெல்லாம் ரோரிட்டோ பேனா தான் அப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த 2 வருஷத்தில். ஸோ அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நான் சொன்ன காலகட்டம்லாம் இது பேனா ரொம்ப ஃபேமஸ். நல்லா எழுதணும், நல்லா வேகமாக எழுதலாம். கொஞ்சம் இங்க்கு தான் கொஞ்சம் இதாகும். மற்றபடி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுறதுக்கு இந்த பேனா கரெக்டாக இருக்கும்.